ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு சூப்பரான புதினா சட்னி தான் இங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து புதினாவுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அது யாருமே நம்ம இன்டேக் எடுத்துக்க மாட்டோம். டைஜஷனுக்கு, டீடாக்ஸ், நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, பிளட் பியூரிஃபை பண்ணுறது, இவ்வளோ வேலை செய்யுது. ஆனால் அது யாருமே நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நான்லாம் பிரியாணிக்கு மட்டும்தான் புதினா வாங்கிட்டு வர சொல்லுவோம். மற்ற டைம் அது எங்க இருக்குன்னு கூட நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா அப்படி இருக்கவே கூடாது. வீக்லி ட்வைஸ் ஆச்சு ஒரு ஜூஸ் ஆகவோ இல்ல புதினா சாதம் இல்ல சட்னி எப்படியாச்சும் நம்ம எடுத்துக்கணும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து வானல் வச்சு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா போட்டு ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமா தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல புதினா போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. புதினா போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய தன்மையே போயிடும். லாஸ்ட் டைம் மட்டும் போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்து ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ வெங்காயம், தக்காளி அதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அதிகமாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 3 பேருக்குன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுத்து, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டினோம்னா சூப்பரான புதினா சட்னி ரெடிங்க. நான் எனக்கு தோசை ஊற்றினே இருப்பேன், கிரேவிங்ஸ் தாங்கலை. நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.